ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோயில் பொங்கல் எப்படி பண்ணலாம் தான். கோயில் பொங்கல்னா சும்மாவா சொல்லுவோம்? அதுக்குன்னே சில பக்தர்கள் இருப்பாங்க, அதில் நானும் ஒன்று. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட், ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறோம். அதுக்கு ஏற்ற அளவு அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூனு மிளகு, இதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நாம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ நாம் குக்கரை அடுப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஃபஸ்ட்டு விசில் வர வரைக்கும் நார்மல் ஃப்ளேம், அதாவது ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்த பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸு கழித்து நாம் குக்கரை இறக்கி பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். அது அப்படியே அங்கே வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் பொங்கலுக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு தேக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லா சூடான பிறகு 10 முந்திரி பருப்பு அளவு உடச்சி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுபட்டு எடுங்க. நார்மலாக பொங்கலுக்கு சீரகமும் மிளகும் தான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் நார்மலாக பொங்கலுக்கு சீரகமும் மிளகுமே அதிகமாக போடுவேன். குட்டீஸ் இருக்கிறதுனால சீரகத்தையும் மிளகத்தையும் தூளாக போட்டுருவேன். நான் இப்போ உங்களுக்காக நான் அப்படியே முழுசாகவே போட்டு காட்டுறேன். நான் எப்பயுமே சீரகம் அதிகமாக போடுவேன். ஏன்னா கிளைமேட்டுக்கு, இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சில்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கோல்டு பிடிக்கும். ஸோ அதனால் சீரகமும் மிளகும் அதிகமாக சேர்க்கறதுனால அந்த இதை தவிர்க்கலாம். அதனால் இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டு தனியாக எடுத்து வச்சுக்குங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. பொங்கலும் ரெடியாக இருக்கும். வாங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொங்கல் வெந்து நல்லா வவுரி அதிகமாகி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்குனா போதும். இப்போ நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோட நல்லா கலரி விடுங்க. இப்போ நான் கோயில் பொங்கல் சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ நெய் சேர்க்காமல் செஞ்சால் எப்படி? அதனால் 1 ஸ்பூன் அளவு நெய் எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், கோயில் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுங்கள். கோயில் பொங்கல் ஓகே. கொஞ்சம் க்ரீமியாக டேஸ்டாக இருக்குறம்மா, டெலிஷியஸாக. தேங்க்யூ அம்மா.